அல்லாஹ் என்ன பண்றான், இந்த ஒவ்வொரு வரலாற சொல்ல ஆரம்பிக்கிறான். நபியே உங்களுக்கு ஆது சமுதாயம் தெரியுமா, நபியே உங்களுக்கு சமூது சமுதாயம் தெரியுமா, இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, ஆது சமுதாயம் என்ன பண்ணுச்சு, பெருமை அடிச்சது. இன்னைக்கு ஒவ்வொரு சமுதாயம் என்ன பண்ணுது, அன்னைக்கு அவங்க பில்டிங்கா மலைகளை குறைஞ்சி பெருமை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி பெருமை அடிக்கிறோம், சில சொற்ப காசை பார்த்தோன்னே, சில கொஞ்சம் பதவிகளை பார்த்தோன்னே, சில மக்கள் செல்வமும் சில குழந்தை செல்வம் கொஞ்சம் அதிகமா வந்துருச்சுனாலே, சில 4 பேர் நம்மள மரியாதை கொடுக்குற மாதிரி தெரிஞ்சாலேயே, குடும்பத்துல கொஞ்சம் கௌரவம் வர்ற மாதிரி தெரிஞ்சாலேயே என்ன ஆயிரும், நம்ம பெருமை அந்த ஆடையே என்ன பண்ணிக்கிறோம், எடுத்து மேல போட்டுக்கிறோம். அப்ப அவங்க பெருமை அடிச்ச ஒரே காரணத்திற்காக வேண்டி ஊத் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, பத்தகுல்லா வாத்தியோன், அல்லாவுக்கு நீங்க பயப்பட மாட்டீங்களா, ஏன் இப்படி பெருமை அடிச்சுக்கிட்டே திரியுறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த பலத்தை அல்லாஹ்வுடைய பாதைக்கு நீங்க செலவு பண்ண மாட்டீங்களா, உங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணா, எந்த ஒரு கஷ்டம் இல்லாம நஷ்டம் இல்லாம எடுத்தோன்னு உங்ககிட்ட அல்லாஹ் என்ன பண்ணா, அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை உங்க கையில கொடுத்தான்னு அதை கொண்டு நீங்க என்ன பண்ணணும், ஏழை எளியவர்களுக்கு நீங்க நலனை தான் நாடணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, உங்க சமுதாயத்தில் இருக்கிறவங்க ஏதாவது தவறு செஞ்சானா விட்டுடுறீங்க, அதே ஏழை எளியவரா இருக்கக்கூடிய பலகீனமா இருக்கக்கூடியவங்க நீங்க என்ன பண்றீங்க, கடினமா அவனை பிடிக்கிறீங்க, ஒரே திருவிழா திரும்பி மண்டி அவன் தலை துண்டாக்கி தூக்கி போட்டுறீங்க, அந்த அளவு குடிரமா பிடிக்கிறீங்களே. இந்த மாதிரி பெருமை அடிக்கக்கூடிய பலம் உங்கள்கிட்ட எங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமுதாயம் கேட்க ஆரம்பிச்சுது. அப்போ அந்த சமுதாயம் இன்னொரு வார்த்தையும் சொல்லிச்சு, என்னது, அல்லாஹ் கிட்ட போய் சொல்லு, எவ்வளவு பேர் வேதனை இருந்தாலும் கொண்டு வா, அதுவா நானும் ஒத்த பாத்துருவோம்னு சொல்லிச்சு அந்த ஆது சமுதாயம். அப்ப அல்லாஹ் உங்களுக்கு எப்படி தண்டனை கொடுத்தான், 8 பகலு 7 இரவை கொண்டு அல்லாஹ் என்ன பண்ண அவங்கள தண்டிச்சான். எதுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு தண்டனை கொடுத்தான், இவங்க என்ன சொன்னாங்க, உன் தண்டனையை கொண்டு வா, ஒத்தைய பார்க்கலான்னா. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணா, 8 பகலா அவங்க சுத்திக்கிட்டு இருந்தாங்க, பாறையோட மண்டையோட எல்லாம் மோத விட்டான், சுக்குநூறு ஆக்குனான். இதே தவறுதான் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த சமுதாயம் செஞ்சிச்சு. யாரு, சமூக சமுதாயம். அவங்க என்ன பண்ணாங்க, சேம் அவங்களுக்கு என்ன அல்லாஹ் கொடுத்தானோ அதே பலத்தை கொடுத்தான், அவங்களுக்கு அல்லாஹ் என்ன பலத்தை கொடுத்தா அதே பலத்தை இவங்களுக்கு கொடுத்தான், தோட்டங்களும் நீரூற்றங்களும் இவங்களுக்கு கொடுத்தான். இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்னென்ன சின்னங்களை ஏற்படுத்தினாங்களோ, அவங்க எப்படிதான் வீடு கட்டினாங்களோ அதே மாதிரி இவங்களும் வீடு கட்டினாங்க, பெருமை அடிச்சாங்க. அப்ப அவங்களையும் என்ன பண்ணா, அதே மாதிரி ஒரு இடி முழுக்க அவங்களை என்ன பிடிச்சது அப்படின்றான். ஒரே சப்தம் தான், தலை துண்டா அப்படி வெடிச்சிருச்சு. அப்ப அவங்களை அழிச்சது நீங்க பாக்கலையா, அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ ஸாலிக ஆயா வமா கான அக்ஸரு முஃமினீன், இதுல பல அத்தாட்சி இருக்கிறது. ஈமான் கொள்ளக்கூடியவங்க எப்படி இருக்கிறாங்க, சொற்ப நபரா தான் இருக்கிறீங்க சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்றான், இதை சொல்றான்.